கரூர் துயர சம்பவத்தால் தனது மனது முழுக்க வலி இருப்பதாக தெரிவித்துள்ள தவிக தலைவர் விஜய் தன் மீதான பழிவாங்கும் எண்ணத்தில் தனது தொண்டர்கள் மீது கை வைக்க வேண்டாம் எனவும் கூறியுள்ளார். கரூர் துயரச் சம்பவம் தொடர்பாக தவிக தலைவர் விஜய் வீடியோ வெளியிட்டு பேசியுள்ளார். அதில் தனது வாழ்க்கையில் இப்படி ஒரு வலிமிகுந்த நேரத்தை சந்திப்பேன் என எதிர்பார்க்கவில்லை என தெரிவித்துள்ளார். தன் மீது அன்பு கொண்டுள்ள மக்களை கருத்தில் கொண்டே சுற்றுப்பயணத்தின் போது அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருவதாக கூறிய விஜய், நடக்கக்கூடாதது நடந்துவிட்டதாகவும் சொந்தங்களை இழந்து வாடுவோருக்கு இரங்கலையும் தெரிவித்துள்ளார். என் லைஃப்ல இந்த மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சிச்சுவேஷனை நான் ஃபேஸ் பண்ணதே கிடையாது. மனசு முழுக்க வலி மட்டும்தான். இந்த சுற்றுப்பயணத்தில் என்னென்ன மக்கள் பார்க்க வராங்க, அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், அவங்க என் மேலே வச்சிருக்கிற அன்பும் பாசம். அந்த அன்புக்கும் பாசத்துக்கும் நான் எப்பவும் கடமைப்பட்டிருக்கிறேன். கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட அனைவரையும் விரைவில் சந்திக்கவிருப்பதாக தெரிவித்த விஜய், சூழலை புரிந்து கொண்டு தங்களுக்கு ஆதரவாக பேசிய அரசியல் கட்சி தலைவர்கள், நிர்வாகிகளுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். தொடர்ந்து பேசிய விஜய், இதுவரை 5 இடங்களுக்கு பரப்புரைக்கு சென்றிருப்பதாகவும், ஆனால் கரூரில் மட்டும் ஏன் இப்படி நடந்தது எனவும் வினவியுள்ளார். மக்களுக்கு அனைத்து உண்மைகளும் தெரியும் என்றும் விரைவில் உண்மைகள் வெளியே வரும் எனவும் விஜய் குறிப்பிட்டார். கிட்டத்தட்ட ஒரு 5 மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போகும். இந்த மாதிரி எதுவுமே நடக்கலாம், கரூரில் மட்டும் ஏன் எப்படி நடக்குது, எப்படி நடக்குது? மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும். மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. தன்னை பழிவாங்கும் எண்ணத்தில் தனது தொண்டர்கள் மீது கை வைக்க வேண்டாம் என முதல்வரை குறிப்பிட்டு நேரடியாக பேசிய விஜய், தனது வீடு அல்லது அலுவலகத்தில்தான் இருப்பேன் எனவும் தன்னை என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுமாறும் கூறினார். சிஎம் சார், உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் ஏதாவது இருக்குச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணுங்க. அவங்க மேல கை வைக்காது. நான் ஒன்று வீட்டில் இருப்பேன், இல்லை நான் ஆஃபீஸில் இருப்பேன். என்ன வேணாலும் செய்யும். தனது அரசியல் பயணம் இன்னும் வலிமையுடனும் தைரியத்துடனும் தொடரும் என கூறிய விஜய், பதற்றமான சூழலை மேலும் அதிகரிக்க வேண்டாம் என்ற எண்ணத்துடனேயே கரூருக்கு உடனடியாக செல்லவில்லை என்றும் கூறினார்.